محمدلا بحمد الله ومبسملا بسم الله ومصليا على خير خلقه سيدنا محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அகிலத்தை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நரகத்தின் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லும் பகலும் தன்னை அர்ப்பணித்த என் உயிரை விட நான் நேசிக்குகின்ற விரும்புகின்ற எங்கள் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் இறை நல்லடியார்களே, கனவான்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை அற்பமானது, சொற்பமானது. இந்த குறுகிய வாழ்க்கை திட்டத்தில் வாழ வந்திருக்கும் நாம் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹு எந்த விடயங்களை எடுத்து நடக்கும் படியாக ஏவினானோ அந்த விடயங்களை அவசர அவசரமாக எடுத்து நடக்கும்படியாகவும், எந்த விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தடை விதித்தானோ அந்த தடைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் தனக்கும் தாங்களுக்கும் வசியத் என்னும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு பெரிய பள்ளிவாசலை கட்டி அழகான பெருமதியான பேன்களையும் கூட்டி ஜும்மாவுக்கு நேரத்தோட வாங்கல் என்று குர்ஆன் ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கி வைத்து இந்த மதரசா மாணவர்கள் இல்லாவிட்டால் ஓரிரு ஷஃப்களுக்குத்தான் இந்த மக்கள் இருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஏன் சகோதரர்களே, ஷைத்தானும் கட்டி போட்ட மாசத்திலேயாவது கொஞ்ச நேரத்தோட வருவோம் என்று நினைக்காத மக்கள் இருந்தால் என்னதான் செய்வது? கடைசி நேரம் வந்து பயான் முடிகின்ற நேரம் வந்து போவதனால் என்ன லாபங்கள் சகோதரர்களே? இமாம் மிம்பர்ல ஏறிவிட்டால் கதைத்தால் உங்கள் ஜும்மாவுடைய பலன் போய்விடும் என்று சொன்ன ஹதீஸ் கதை புத்தகத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸா அல்லது கவிதை புத்தகத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸா சகோதரர்களே? புகாரி முஸ்லிம் என்று முஹத்திஸ் சாஹிப் தெளிவாக எடுத்து சொன்னார்களே. எனவே இந்த மாவடி பள்ளி மக்கள் நல்ல மக்கள் அல்லவா? எல்லா மக்களும் மாவடி பள்ளி மக்களை நேசிக்கிறார்கள் என்றால் இங்கு நல்ல மக்கள் இருக்கின்றார்கள். எனவே
நல்ல மக்கள் என்பதனால் சுணங்கி வருகிறார்களா அல்லது பயான் கேட்க விருப்பம் இல்லாமல் சுணங்கி வருகிறார்களா தெரியாது சகோதரர்களே. மாவடி பள்ளிக்கு ஜும்மா என்றால் நாங்களும் பல கிதாபுகளை பெரட்டி இந்த மக்கள், ஆசையுள்ள மக்கள், ஆர்வத்தில் உள்ள மக்கள், ஏதாவது நல்லதை சொல்ல வேண்டும் என்று கிதாபுகளை பெரட்டி பெரட்டி பார்த்து மனநமிட்டு மிம்பரிலே ஏறும் போது ஒரு சஃப்பு 2 சஃப்பு தான் ஆட்கள் வருகின்றார்கள் என்றால் எவ்வளவு கவலையாக இருக்கும் சகோதரர்களே. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, யாரு வந்தாலும் வராவிட்டாலும் மலக்குமார்களும் ஜிங்களாவது இந்த பயானை கேட்பார்கள் தானே, அவர்களால் சாட்சி சொல்லட்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் பேசுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புனித ரமலான் மாதத்தை தந்து ஷைத்தான் தான் கெடுக்கின்றான் என்று எல்லோருமே பேசுகிறார்கள் என்பதற்காக அந்த ஷைத்தானையும் கட்டி போட்டு சிறையில் அடைத்து சகோதரர்களே சொர்க்கத்தையும் திறந்து நரகத்தையும் மூடி, மனிதா இப்போதாவது நீ திருந்து நீ மாறு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை விட நம் ரப்பு வரை என்னதான் செய்யலாம் சகோதரர்களே? அல்லாஹ் எவ்வளவு இறங்கி வந்திருக்கிறான். கெடுக்கின்ற ஷைத்தானையும் கட்டி போட்டு 1 மாசம் ஜெயில போட்டு இருக்கிற நீங்கள் திருந்துங்கப்பா என்று சொல்லியும் கூட சகோதரர்களே, நாங்கள் திருந்தாவிட்டால் நம்மளை போன்று நசீபு கட்டவர்கள் இந்த உலகத்திலே யார்தான் இருக்க முடியும்? அல்லாஹ் இதை விட இறங்கி வர வேண்டிய தேவை இல்லை சகோதரர்களே. இந்த உம்மத்தின் மீது கொண்ட இலக்கத்தின் காரணமாகத்தான் இப்படி இறங்கி வந்திருக்கிறார். ஷைத்தானை கட்டி போட்டு நரகத்தை மூடிவிட்டு சொர்க்கத்தையும் திறந்து அலங்கரித்து இப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு வாங்கப்பா என்று அழைக்கின்றான். நாங்க அடுத்த நோன்புக்கு பார்ப்போமே என்று நினைக்கிறோம். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ரமலான் மாசம் எல்லாருக்கும் தெரியும். நோன்பு நவைத்து சௌமகத்தின் என்று நியத்து வச்சா சுபவுடைய அதானிலிருந்து மகரிப் வரைக்கும் உண்ணல் பருகல் எதுவும் நடக்கக்கூடாது என்று எல்லோருக்கும் தெரியும். ஒரு முடல் தண்ணி போனாலும், ஒரு இறைச்சி துண்டை விழுங்கினாலும் நோன்பு முறிந்து போய்விடும் என்ற சட்டம் எல்லோருக்கும் தெரியும். அதுதான் நோன்பு என்று நினைத்திருக்கிறோம். நோன்பெண்டா மகரிபுடைய அதான் வரைக்கும் எதுவும் திங்கக்கூடாது, உண்ணக்கூடாது என்று விளங்கியிருக்கிறோம். சகோதரர்களே, நோன்பு பிடிக்கின்ற மக்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறை ரஹ்மத்துகள் கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துடைய சாயல்கள் வழங்கப்பட்டு சந்தோஷம் தருகின்ற ஒரு மாதம் என்று பயான்களில் அடிக்கடி புறையப்பம திறந்தா பயான் சீசன், அவ்வளவு பயான் போகும். எல்லா பயானையும் கேட்கின்றோம். சகோதரர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து விட்டோம். நோன்பு என்பது உண்ணல் பருகளை தவிந்து கொள்வது என்று மாத்திரம்தான் தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். இன்னொன்றும் இருக்கி அது என்பது கணக்கெடுப்பது கிடையாது. அது என்பது அதை தெரிந்திருப்பதும் கிடையாது. நோன்பு என்பது இந்த 2 தான் என்பதல்ல. நோன்பு என்பது ஒரு ஆளுக்கு ஹை மார்க்ஸ், நோன்புடைய உச்சகட்ட மார்க்ஸ் கிடைக்கணும் என்றா உண்ணல் பருகளோட கௌலஜூர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள், மல்லம் யதா கௌலஜூரி,
இந்த கௌல ஜூர் என்ற விஷயத்தை விடாதவர்கள், ஒன் அமலபி அது சம்பந்தப்பட்ட செயல்களை விடாதவர்கள், ஒல் ஜஹில அறியாமையை விடாதவர்கள், நோன்பு பிடிப்பதனால் வெறுமன தாகம் பசியோட இருப்பதனால் எந்த ஒரு லாபமும் எனக்கு கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். பலைஸ லில்லாஹி ஹாஜா, அவங்க வெறுமன பசியோட மாத்திரம் இந்த நோன்பை பிடிப்பதனால எனக்கு எந்த தேவையும் இல்லை. நான் எதிர்பார்க்கிறது அவல்ல. அல்லாஹ் இந்த நோன்பை கொண்டு எதிர்பார்ப்பது கௌல ஜூர் என்ற அந்த விஷயத்தை விட வேண்டும். தெளிவாக கேளுங்கள் சகோதரர்களே, நானும் தான் நீங்களும் தான். நம்முடைய நோன்பு ஃபுல் மார்க்ஸ், ஹை மார்க்ஸ், 100 மார்க்ஸ். இந்த நோன்புட முழு கூலியும் கிடைக்கணும் என்றா இந்த கௌல ஜூரை விட வேண்டும். ஒரு முஸ்லிம் இந்த நோன்பு காலத்திலேயாவது இந்த கௌல ஜூரை விடாவிட்டால் நோன்பாளி என்ற லிஸ்டில வருவார். இந்த நோன்புட ஃபாய்தா, அதுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டுகள் இவருக்கு கிடைக்காது சகோதரர். கௌல ஜூர் என்றால் என்ன? இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். கௌல ஜூர் என்றையும் உடைச்சல் இருக்கிறார். அந்த கௌல ஜூர் என்றால் என்ன? 7 விஷயங்களில் இந்த கௌல ஜூர் என்ற வார்த்தையில 7 விஷயம் இருக்கு. இந்த 7ஐ பத்தி பேசுறா 7 ஜும்மா தேவை. ஒரு ஜும்மாக்குள்ள இந்த 7ஐயும் முடிக்க இயலாது. அவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம். அத ஒரு மனுஷன் விட்டுட்டான், அவன் தான் சொர்க்கவாசி, அவன் தான் முத்தகி. அல்லாஹ் சொல்லுகிறான், லஅல்லகும் தத்தகூன், இந்த நோன்பை கொண்டு நான் எதிர்பார்க்கிறது தக்வா என்ற சாமான். அந்த தக்வா என்பதற்கு இந்த கௌல ஜூரை விட்டா தக்வா தானா வந்துடும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கௌல ஜூருக்குள்ள இருக்கிற அந்த 7 விஷயத்தையும் சும்மா தொட்டு வைக்கிற, விட்டுடுங்க, நியத்து வைங்க. இந்த நோன்பை நான் விடுவேன் என்று சபதமிடுங்க. லேசிப்பட்ட சாமானும் அல்ல. அதை உருவத்துக்கு ஷைத்தான் உடைய மாட்டான். அவரையும் இல்லையே, பெரியவர் இல்லையே. அப்ப இந்த நோம்புக்கு ஒரு அளவு விடலாம். இந்த நோம்பு வந்து விடாது மனுஷனே கிடையாது. அதுல 1வது இந்த கௌல ஜூர்ல 1வது அல் கிர். ஒரு முஸ்லிம் இந்த பொய் சொல்வதை விடும். சகோதரர்களை, ஏழுமா பொய் சொல்ல மாட்டேன் பாப்பா என்று செல்வதே ஒரு பொய்யா போய், நான் ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன் என்று செல்வதே ஒரு பொய். விடுதொழினா பொய். அவன் வந்து பெல் அடிச்சா டடா இல்லைன்னு சொல்லுமா, சின்ன பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்புற. அவன் வெளியே வந்து டடா சென்ன டடா இல்லையா அவங்க, அவனுக்கு பொய்ய பத்தி தெரியாது. அப்ப பொய்ய உருவாக்குறதே பெற்றோர். வீட்டுக்குள்ள போய் கொண்டாட்டி கேட்கிறா, எங்க பாப்பா இருக்கிறீங்க? நான் முக்கியமான மீட்டிங்ல இருக்க. ஒரு மீட்டிங் இல்ல சகோதரர்களை, சும்மா ஒரு டிமிக்கி விட்டா அவ வாயை பொத்துவா. இவட வாயை பொத்துறதுக்கென்றே ஒரு பொய். அதுல PhD முடிச்சுக்கிறாங்க சிலாக்கு. அது எப்படி பொய் சொல்லணும், மாட்டாம பொய் சொல்லணும். சகோதரர்களை, நாசமா பேய்க்கிடுவாங்க இந்த பொய்யர்கள். பொய் என்பது அது விபச்சாரத்தை போன்ற ஒரு பெரும்பாவம். நம்ம நாட்களுக்கு தெரியல. கடையில போய், பஸ்ஸுக்கு போய் ஏன் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பொய், ஏன் பிந்தினா அதுக்கு ஒரு பொய், கல்யாணத்தை கூப்பிட்டு விரல் அதுக்கு ஒரு பொய்.
பொய் சொல்லி 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 அல்லாட சாபத்தை முழு பேக் நிறைஞ்சிட்டு சாப பேக். இதுக்குள்ள எங்கால ரஹ்மத்து வார, எங்கால பரக்கத்து வார, எங்கால மன்னிப்பு வார, கொஞ்சம் யோசித்து பாரு. லானத்துல்லாஹி அலைல் காதிபி, இந்த பொய் சொல்லாக்கள் அவங்க நாசமா போகட்டும் என்று அல்லாஹ் சொல்லி. தரித்திரியம், பொய் செல்ல வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் விரண்டோடுவார்களா, ஒரு மைல் தூரம் ஒரு ஹதீஸ்ல. அப்ப எல்லாரும் பொய் சொன்னா மாவட்ட பள்ளிக்குள்ள மலக்கு ஒன்றும் கிடையாது. மலக்கு போய் அசரத்தும் போய், மோதின் ஷாப்பும் போய், பள்ளி ரெஸ்டியும் போய், மக்களும் போய், எல்லாரும் போய். எங்க மலக்குவார் சவர்களை அப்படி பார்க்க போனா லங்காவிலே மலக்குமார்கள் இந்த போல வளர்ந்து எல்லாரும் போய், எல்லா இடத்திலும் போய் ஏமாற்று வாயை திறந்தா இது பொய் சொல்வது பாவமே என்றாலும் வழங்குறது, ஹராம் என்பதும் தெரியாது. பொய் சொல்வது அதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள், சில சமாதானத்துக்கு போய் சொல்லலாமே. எங்கேயோ ஒரு ஹதீஸ மொட்டைய வழங்கி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற சகோதரர்களை, பெரியவர்களை, வாழ்க்கையில முதல் ஹஸ்பண்ட் வைஃபுக்குள்ள பொய்யோடும், குடும்பத்துக்குள்ள பொய்யோடும், வீட்டுக்குள்ள பொய்யோடும். அப்ப பரக்கத்துங்கிறது வரும், ரஹ்மத்துங்கிற வீட்டுக்குள்ள வரும். மலக்குமார்கள் இல்லாட்டி சைத்தான் வருவான். சைத்தான் ரஹ்மத்தையா கொண்டு வருவான், இருக்கிற ரஹ்மத்தை தூக்கிடுவான். முழுசாக மாறணும். அதுக்குத்தான் நல்லா சொல்லலாம், நான் சைத்தானையும் கட்டி போட்டேன், நோம்பு பசியோட இருக்க தாகத்துடைய இதையும் அப்ப உனக்கு ஃபுல் மார்க்ஸ் தான். எத்தனை நியத்து வைக்கிறோம் சகோதரர்களை, சிந்தனை செய்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்யலாம், பாவம் நடக்கலாம், களவெடுக்கலாம், இந்த பொய் மட்டும் சொல்ல மாட்டான். சுப்ஹானல்லாஹ், பொய் என்கிறது ஒரு முஸ்லிம் கிட்ட இருக்கல. அது உசுர் போப்பது, மானம் போப்பது, நஷ்டம் போப்பது, என்னென்னாலும் உண்மை சொல்ற நாட்டு இருக்கும். சில ஆட்கள் அறிமுகம், பாப்பா பொய்க்கு சொந்தக்காரன் அவன் தான், பாப்பா உலகத்தில் எல்லா பொய்யும் அவன் தான் என்று பிரபலியமா இருக்கிறான். மேலான பெரியோர்களை சவர்களை, அப்ப இந்த நோன்பு கவுல ஜூரை உடைத்தது. செண்டாது, நேரம் இடம் கொடுக்காது, வேலை விரிவாக பேசு சகோதரர்களை. செண்டாது பொய் சத்தியம். இரண்டாவது சில நாட்கள் நீக்காங்க, எடுத்ததுக்கெல்லாம் சத்தியம், சத்தியமா சத்தியமா அதே ஒரு பொய். இவன் ஒல்லாய் போட்டத்தான் விடுவான் எங்கிறதுக்கான ஒரு ஒல்லாய் போட. யார் எடுத்த ஒல்லாய்? நான் எடுக்கிறேன். பொய் சத்தியம் எவ்வளவு பாவம்! அல்லாஹ்ட சாபம், அல்லாஹ்ட சாபம். பொய் சத்தியம் செய்யறவங்க மறுமையில நல்லா இருக்க மாட்டாங்க. எத்தனையோ ஹதீஸ், அவங்க வாழ்க்கை தரித்திரியம். வியாபாரிகள் செல்லுகின்ற அந்த பொய் சத்தியம். மேலான பெரியோர்களே சகோதரர்களே, எனவே இரண்டாவது இந்த பொய் சத்தியத்தை வாழ்க்கையில் சத்தியம் பண்ணக்கூடாது. அதிலேயும் பொய் சத்தியம் என்கிறது நடக்கக்கூடாது, நீயத்தை வைங்க. மூணாவது ஆக முக்கியமானது, இது இல்லாட்டி மனுஷனே இருக்காது, அந்த அளவு ஃபர்ல் மாதிரி பேச்சு. அல் கீபா, புறம் பேசுவது. இது ஒரு சாதி ஃபர்ல் தொழுக மாதிரி பேச்சு. இந்த புறம் பேசுறது, யாரையும் பத்தி பேசினாத்தான் மனசுக்கு ரிலாக்ஸ். சிலாக்களுக்கு விடிஞ்சு ஒழும்பி எவனே அதை பத்தி கழுவும். ஒன்றுக்கு இல்லாட்டி சும்மா அரசியல்வாதியை போட்டு கழுவுறது, மோஹன்சாப்பை பத்தி கழுவுறது, அசோத்குமாரை பத்தி கழுவுற, பள்ளி ரெஸ்டியை பத்தி கழுவுற. ஒரு இமாம் சொல்ல, உனக்கு புறம் பேச ஆசையா உங்க உம்மாவை பத்தி பேசுங்க. ஏண்டா உண்ட பாவம் எல்லாம், உங்க உம்மாட பாவம் எல்லாம் உங்களோட உம்மாக்கு அது போகட்டும், உங்களோட நன்மை எல்லாம். ஏன்டா ஒரு ஆளை பத்தி 5 கிலோ புறம் பேசினா இன்னொரு ஆளை பத்தி பேசுறது, இருக்கிறத பேசுறதுதான் புறம்ங்கிறது. ஒரு ஆளை குறைய, தம்பி
கேள்விப்பட்டீங்களா? வாங்க என்னையா சைக்கிள் ஒன்று இருந்தான், கேள்விப்பட்டீங்களா அவட விஷயம்? வாங்கி விட்டாமே. அவங்க உமாவும் அப்படித்தான். இவர் போற சில பிச்சையில போட்டுதான் கலைக்கிற அப்பான் டேஸ்டா கேட்டுக்கொண்டிருப்பாங்க. மேலான பெரியவர்களை சவர்களை அது ரீபா, இந்த புறம் பேசுவது அஷத்து மினல் ஸினா, விபச்சாரம் செய்யற பாவத்தை விட கொடூரமான தண்டனை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தெளிவான ஓர்டர் முஸ்லிமை பார்த்து, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களை பார்த்து சொல்ற, இஜ்தனிபு கஸீரன் மினல் ஸன் இன்ன பஅதல் ஸன்னி இஸ்ம். கெட்ட நம்பிக்கையாரு, இன்னொருவனை பத்தி கெட்ட நம்பிக்கையாரு. வலா தஜஸ்ஸஸு, ஒரு ஆளை குறைய துருவி துருவி தேடாங்க. என்ன சொல்லுங்க அது போன்ல வந்து அனுப்பப்பா பாக்க, அது ஒரு இன்ட்ரெஸ்ட். இன்னொரு மாட்டிப்பட்டு ஒரு கேஸ் வந்து மாட்டிப்பட்டு வீடியோ வந்தா அதை பரப்புறது இன்ட்ரெஸ்ட், அதை பார்க்கறது இன்ட்ரெஸ்ட். சொந்த புள்ளைய இந்த பாப்போமா, சொந்த புள்ளைய இந்த பாப்போமா? இல்லையே சவர்களை. மகளை குறைய பக்கத்துல பேசுவோமா? தயவு சரி இன்னொரு ஆளை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட சொல்லாது. நீங்க உங்களோட தங்கச்சி செத்து புழுத்து கிடக்கு, இந்த இறத்தை திங்கிறது உங்களுக்கு விரும்புவீங்களா? சொந்த தங்கச்சி தம்பி தான், இறத்தை திம்பிங்களா? நீங்க வெறுக்கிறீங்க தானே? அதே மாதிரி இந்த புறம் பேசுவதையும் வெறுங்க, விட்டுருங்க, மொத்தமா விடுங்க. அப்ப உண்மையான நோன்பாளி புறம் பேச மாட்டேன். புறம் பேசுவது, ஒரு ஆளை பத்தி 5 கிலோ பேசுறீங்க, மறுமையில நீங்க சொர்க்கத்து பேத்தீங்க, ஏதோ சுபான் திக்ரு சொல்லி பேத்தீங்க, போக்குல உருவம் பெறுவான். யா அல்லாஹ், இவர் சொர்க்கவாசி இல்ல, ஓ அவர் சொர்க்கத்துக்கு போறார். யா அல்லாஹ், என்னை பத்தி ஒரு நாள் பள்ளிக்குள்ள அதுவும் தொழுது முடிஞ்சு என்னை பத்தி இவர் இன்னத்தை சொல்லி இருக்கிறார், நான் அவமானப்பட்டேன், என் குடும்பத்தில மானம் பேச்சு, என் மகள் மோசம் சொல்லியிருக்கான். யா அல்லாஹ், இவன் சொர்க்கத்துக்கு அனுப்ப போறியா? கொஞ்சம் நில்லுங்க. அங்க பார்த்தா எல்லாம் ரிமோட் தாங்க சார்களே. இந்த சிம்ல எல்லாம் ரெக்கார்ட், இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ற மாதிரி இந்த வலது பக்கம் அன்லிமிட்டட், சும்மா மேல நோ வைரஸும் கிடையாது சார்களே. அத அல்லாஹ் சொல்லுவான், கொஞ்சம் விரிச்சு வாசிங்க. அங்க பார்த்தா ஆஜர் பேசிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோவுக்கு பேசியிருக்காரு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவார், இவர 15 கிலோ நன்மையை எடுத்து, தம்பி என்ன உன்னை பத்தி தானே பேசினார், இந்தா வச்சுட்டு. இவருக்கு இப்ப ஏற்கனவே நன்மை இல்லாம இந்த வரைக்கும் 15 கிலோ வந்துச்சு. அங்க பார்த்தா லைன்ல ஆஜர் எல்லாரையும் பத்தி பேசிக்காரு. சகோதரர்களே, ஒரு குணப்பை நிக்காங்க, எல்லாருக்கும் தீவிரமான விசாரணை, நேரம் எடுத்து விசாரணை, சும்மா எல்லாம் உறுதிப்படுத்தப்படும். சகோதரர்களே, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இவரை நன்மை முடிஞ்சு ஆட்கள் லைன்ல இருக்காங்க. இப்ப அவன் பாவத்தை இவருக்கு கொடுத்து இப்ப சொர்க்கத்துக்கு போற சந்தோஷத்தோட இந்த மனுஷன் பாவம் உகது மலையோட பெருசு. இப்ப நீங்க சொர்க்கம் போகல, நீங்க இந்தியால போங்கன்னு அனுப்பிட்டுருவாங்க மலக்குமா. பசுசாலன் சொன்னாங்க, இந்த உலகத்துல பங்குரத்துக்காரன் அவன் தான், நசீபு கட்டர். நன்மையை செஞ்சு புறத்துல கழிக்கிறேன், நான் நன்மையை செஞ்சு அவனை பத்தி கலைக்கிறேன், இவனை பத்தி கலைக்கிறேன், விட்டுஞ்சோல்மினா கதை, 5 கிழவு மாதிரி சேர்ந்த கதை, கொடிய மாதிரி சேர்ந்த கதை, ஊர்ல உள்ள பம்புல கலைச்சு நாமள இப்படி என்ன பொம்புல சேர்ந்தா எந்த ரஹ்மான் எப்படி இருக்கு சகோதரர்களே? அப்படி கதைச்சாத்தான் சில பொம்புகளுக்கு புரசல் குறைஞ்சி இப்பான் துளசி ஆயிடுச்சு, அதை வாய்க்கு அடக்கி வைக்க ரொம்ப கஷ்டம். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த வீபெற்ற உடன் புறம் பேசுவது உடனும் நோம்புட நல்ல மார்க்ஸ் கிடைக்கிறண்டா
இதை தவிர்ந்து கொள்ளணும். மேலான பெரியவர்களை சவர்களை, அடுத்தது நமீமா. நமீமா ஒன்று இருக்கு. அது ரகசியம். அவர்கள் சொன்னா ராவோட ராவா அப்படியே போய் எத்தி வைக்கும். ஒத்தடை செல்லாத சின்னத்தை ராவோட போய் இங்க பாரு, நீ நினைச்சிக்க அவன் நல்லவன், அவன் நினைச்ச இப்ப உன்னை பத்தி காய்ச்சி போட்டு போறான், ஏத்துடுறது, கொலியுறது, லொக் பண்றது. மறாங்க குடும்பம் படிக்கும். சகலன் சென்று ஒத்துமையா இருக்க ஒரு நாள் சும்மா கவலையோட கலைச்சிட்டான். என்ன சகலுக்கு அநியாயம் செஞ்சுட்டான்டா. ராவா போன் எடுத்து, மச்சான் நான் செல்ல போடா, என்ன செய்யற, இவன் நீ ஆரம்பி தெரிஞ்சு கொள்ளணும் என்று அந்த ரெக்கார்டையும் போட்டு காட்டுற. அதுக்குள்ள ரெக்கார்டும் பண்ணு. எப்படி ஆக்கள் நமீமா நாசமா போகட்டும். வயலுக்குள்ள ஹுமஸா நாசம். நாசம் பண்ணி நானா சொன்னேன், அல்லாஹ் சொல்ற நாசம். அல்லாஹ் நாசமா போவான்னு சொன்னா நல்லா இருக்கலாம். இப்ப நான் சொன்னா நல்லா இருக்கலாம், இந்த துவா கபூலோ இல்லையோ தெரியாது. ஆனா அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் துவா சம்டைம் கபூல் இல்லாம போமா, யாரும் யோசிக்கலாமா? அல்லாஹ் சொல்லலாம். ஆகவே எவ்வளவு பெரிய பாவம் இந்த நமீமா வேலை பார்க்கிறது, கோல்காவு, அவங்களை இவங்களை மூட்டி விடுறது, பிரிச்சுடுறது. ஒருவன் சொல்லியிருப்பான் கவலையில, மச்சான் காக்கா இப்படி ஒரு அநியாயம் செஞ்சுட்டான், அதை நாம பிடிச்சு வச்சு போடணும். நம்பிக்கைக்கு சொன்னது, அவனோட கவலையை போக்கத்தை சொன்னது. அதை போய் அவன்கிட்ட சொல்லி, மச்சான் நான் சொன்னு சொல்லிடாதா, அதையும் சொல்றேன் என் இஸ்லாஸ் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாவம். சிந்திக்கிறதுக்காண்டி சொல்றேன். நம்மளோட பாசை இஸ்லாம்ங்கிறது வெறுமனை சுபான சொல்றதுல இல்ல, சொர்க்கம். வெறுமனை முக்காடு ஓரத்துல தாடி பின்ன ஒன்னரை அடி தாடி, பாப்பா இவருக்கு ஜன்னத்தை சுத்தாசை கொடுங்க, இப்படி சொர்க்கம் கொடுக்கறதா இல்ல. இவன் பாப்பா 3 முக்காடு ஓட்டிக்க, ஒன்றுக்கு மேல தெளிமை. அப்படி இல்ல. பாவம் நான் சொன்ன விஷயத்தை தவிர்த்து கொண்டால் சொர்க்கம். உடனும் இந்த கோர்க்காவுறத உடனும், அது பெரும் பாவம். சின்ன பாவம் இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு ஆளை பிரிக்கிறது, ஒரு ஆளை கதை இன்னொரு ஆட்டு போய் சொல்றது, இது இந்த கவுல ஜூர் நோம்புல தவிந்து கொள்ற 3வது ஐக்கியம். 4வது அஸ்ஸப்பு வஸ்ஸத்து. இன்னொரு முஸ்லிமுக்கு ஏசுறது, கேவலப்படுத்துறது. சப்பு ஒன்றைக்கு சத்தும் ஒன்று. சப்பு என்றா செங்கட்ட நக்கலா பேசுறது ஒருவன். சத்துமண்டா செய்யாதத்தை போட்டு கையால காலால போட்டு அவனை திட்டுறது, சபையில திட்டுறது. இது உங்களுக்கு தெரியும், உங்க வாப்பாவையும் தெரியும் என்று அவமானப்படுத்துறது. இது பெரும் பாவம். அஸ்ஸபாபுல் முஸ்லிம் ஃபுசூக், ரொம்ப கெட்ட பாவம். ஹதீஸ்ல வருது. ஏசுவது, ஒருவன் அவமானப்படுத்துறது. ஒரு சங்கியான மனுஷன் இருப்பான் சபையில, இவர் கெத்தாகிறதுக்கு பேசுறது. எங்களுக்கு இந்த யாருக்கும் பயம் இல்லை, அல்லாஹ்க்கு பயம் இருந்தா மர நீ எப்படி பேசுவ? நீ பேசுவாய் இந்த வார்த்தையை சொன்ன நீ ஒரு முனாஃபிக். ஒரு முஸ்லிமுக்கு ஏசு ஏல. இன்றைக்கு தைரியமா சபையில பாருங்களேன், ஒரு சின்ன மீட்டிங் கூட்டி பாருங்களேன், 2 பேர் நெஞ்சு நிமித்துவாங்க. அவங்க ஏதோ அடிக்க ஆள் இல்லை, கொஞ்சம் காசு வந்துட்டு, கொஞ்சம் பணம் வந்தோடனே இங்க வாங்க, நாங்களும் சும்மா ஆட்கள் இல்லை என்று சும்மா பேசுது. ஒருவனை திட்டுறது எவ்வளவு பெரிய பாவம். இன்னும் கொஞ்சம் பேர் திட்டுவாங்க, நாம டிக்ஷனரி பேர் என்னடா அர்த்தம் என்று அவ்வளவு பூசணும் பாய்ப்பா, பானா பூனா கீனா கானா எல்லாம் பேரும். சகோதரர்களே, இது பெரிய பாவம். இது சாதாரண பாவம் அல்ல. இதை தவிர்த்து கொள்ளணும். ஒரு முஸ்லிம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது நஷ்ருல் ஃபவாஹிஷ், கெட்டது பரப்பு. இன்னைக்கு கொஞ்சம் பிரிக்காம பேஸ்புக் பிரியர்கள், சுபஹானல்லாஹ், அவங்க ஹக்க பேசுறாங்க. அவங்க ஹக்க பேச போனா பேஸ்புக் நாருக்கு சவர்களே, அவங்க தைரியமா இருக்கு, இன்னாரு இப்படி இன்னாரு இப்படி இன்னாரு இப்படி என்று பேசுறது. ஒருவருடைய செய்தியை பரப்புறது. ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல, சவர்களே நெட்ல, இதெல்லாம் பரப்புற கொஞ்சம் பேர் இருக்கிறார்.
அவங்க நினைச்சுக்காங்க சுபஹானல்லாஹ் நான் செய்யறது சுபஹானல்லாஹ் தஹஜ்ஜுதோட முக்கியமான அமல் என்று நினைச்சுக்காங்க. சகோதரர்களே, நாசமா போய்த்துவாங்க. அவங்க என்ன நினைச்சுக்காங்க, ஒரு இந்த குறைய பேஸ்புக்ல போட்டு அவமானப்படுத்துறது சுண்ணத்தா மாறி அவங்களோட பொண்டாட்டி பிள்ளைல ஒரு நாளைக்கு அவமானப்படுத்துவான், அது சுவர், அது கொஞ்சம் லேட் ஆகும். நஸ்ருல் பாவ கெட்டத பரப்புறது, ஒரு செய்தி தெரிஞ்சால் பிடிங்கி நாமளை வைத்துக் கொள்ளணும். இன்னும் போல பரம்பையில எவ்வளவு விஷயம். இஸ்லாம் இஸ்லாம் என்கிறது ஒரு தவறு செய்யறான், பாவம் செய்யறான், நாட்டு தண்ணி கொடுத்தான் சுருக்கம். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மட்டுமே புரிந்து கொள்ற இல்ல, பொதுமக்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும், சமுதாய விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த ஏழும் சமுதாயம் சம்பந்தப்பட்டது. கெட்ட கதையை பரப்ப ஏழை, பேஸ்புக்ல போட ஏழை. ஒரு குறை, ஒரு கல்யாணம் நடந்துட்டு ஆடம்பரமா செஞ்சுட்டார், அதை போட்டோ குடிச்சு இது இப்படி போட்டு அதுக்கு கொஞ்சம் லைக் கொமான். ஒவ்வொரு ஊர்லயும் இருக்காங்க தலை தெரிச்ச கொஞ்சம், அவையும் நினைச்சுக்கா இது ஒரு சமுதாய சேவை நினைச்சுக்கா, மார்க்கத்தோட முற்றுவாங்க, இதையும் போட்டாலும் போடுவாங்க. சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த கெட்டதை பரப்புவது முனாஃபிக்குடைய தன்மை, முஸ்லிமுடைய தன்மை அல்ல. அடுத்தது 7வது விஷயம், கெட்ட பேச்சு பேசுவது, ஊத்த பேச்சு, பலிசல் பேச்சு, நம்மள பாய்ச்சல செல்லப்படும், அதை இதை கதைக்கிறது, செக்ஷுவலா கதைக்கிறது. சகோதரர்களே, இதை தவிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏழையும் தவிந்து கொண்டாதான் நோம்பு. இதுல இன்னும் 2 செக்ஷன் அல்ல, அமலக்கு ஒரு ஜஹில, அது பேச நேரம் போதாது. இது கவுல சுஜூருக்குள்ளதான் இவ்வளவு அடங்கு. அப்ப இந்த ஏழையும் நானும் நீங்கள் உடன் திருந்தரும், மாறும், நீயத்தி வைக்கணும். இன்றையிலிருந்து நான் யாரை பத்தி பேச மாட்டேன், யார குறையும் கதைக்க மாட்டேன். நீயத்தி வச்சு பாருங்கள், பள்ளி கடப்பல் அடைய வருவான் செய்தான், அவன் விடுவானா? இந்த வேலையும் செஞ்சத்தான் கேள்வி கணக்கில் அவன் நரகத்துக்கு போகலாம், சும்மா கேள்வி. அப்படி அந்த வேலையை விட மாட்டான் செய்தான். இந்த வேலையை விட்டாத்தான் முஸ்லிம், இதோட போராடும். அதான் நீமான். இந்த ஏழு சமுதாயத்துக்கு சுத்தி கிடக்கு, இந்த வேலையை விட்டாத்தான் நீமான். யா அல்லாஹ், இந்த ஏழையை விட்டு உண்மையான நோன்பாளிகளாக எங்களை ஆக்கி வைப்பாயா, எங்களை பொருந்திக் கொள்வாயா. யாவா நல்ல மக்கள், யாவா எல்லாரும் நல்ல மக்கள், யாவா ஏதோ தவறு தப்ப செய்யறோம், யாவா திருந்தணும், யாவா மாறணும், யாவா எங்களை பொருந்திக்கோ, யாவா இந்த நோன்புல பூரண கூலிய அடைஞ்ச கூட்டத்தில் எங்களை சேர்த்துடு, யாவா இந்த 7 பாவத்தையும் கனவுலையும் கூட செய்ய வச்சிடாத, யாவா நல்லவங்களை ஆக்கிறியா, யாவா நோம்போட கேட்கிறோம், யாவா எங்களோட பாவத்தை மன்னி, யாவா எங்களை பரிசுத்தப்படுத்துறியாவா, ஈமான்தாரி ஆக்கிறியாவா, யாவா எங்களுக்கு தொழிவிக்கின்ற இமாம் மத்திய பாவத்தை மன்னியாவா, இந்த நிர்வாகிகள பாவத்தை மன்னியாவா, மாவழி பள்ளி மக்களுடைய பாவத்தை மன்னியாவா, முழு முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னியாவா. ரஹ்மானே, இந்த மரிச மாணவர்களுக்கு நல்ல அறிவையும் ஆற்றலையும் முடியாதா, சிறந்த அறிஞர்கள் ஆக்கிறியாவா, உலகம் போற்றும் அறிஞர்கள் ஆக்கிறியாவா, இந்த மதுசாக்களை கபூல் செய்திரியாவா. ஆமீன் ஆமீன். வாஹர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.